பிறகு முசல்லாவை மடித்து வைக்காமல் சென்றால் ஜின்களும் சைத்தான்களும் தொழுவார்கள். எனவே அதை மடிச்சு வச்சுட்டு போகணும்னு சொல்றாங்களே, இது என்ன? ஏன்னா இங்க நம்மளும் தொழுதுட்டு அந்த முசல்லா அப்படி சமயத்துல விட்டு போயிடுறது. அன்பு சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரை குர்ஆனிலும் ஹதீஸிலும் சட்டமாக எது கூறப்பட்டிருக்கிறதோ அதுதான் சட்டம். கூறப்படாத விஷயம் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் செய்வோம். ஆனா மார்க்கமா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இந்த முசல்லாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழுதுட்டு மூடி வச்சுட்டு போகணும் அப்படின்னு எந்த விதமான ஹதீஸோ குர்ஆனுடைய வசனமோ இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. சுத்தமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். தொழக்கூடிய இடத்த, தொழக்கூடிய விரிப்பை தூய்மையா வச்சுக்கணும். ஒண்ணு. இதை கடந்து ஒரு முக்கியமான விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான முசல்லா விரிப்புகள்லாம் கிடையாது. தொழுகைக்கு ஒரு பாய் விரிப்பாங்க, அப்படிதான் இருந்துச்சு. தொழுகைக்கு ஒரு சுத்தமான இடம் வேணுன்றதுக்காக நம்ம இப்படி விரிச்சுக்கிறது தப்பு இல்லை. இமாமுக்கு மட்டும் தனியா, மற்றவங்களுக்கு தனியா, இப்படிலாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்லை. சரிங்களா? இது ஒரு தகவலுக்காக சொல்றேன். ஆனா இப்படி மூடாம திறந்து வச்சுட்டு போனா சைத்தான் தொழுவான். நல்லது, தொழுவட்டும். அப்படியாவது அவன் திருந்தட்டுமே. ஜின்னு தொழுவான், தொழுவட்டும். அதுல என்ன? அப்ப உண்மையிலே தொழுவாங்கன்னா திறந்து வச்சுட்டு போயிடலாம்ல. குர்ஆனை திறந்து வச்சுட்டு போகாதீங்க, சைத்தான் ஓதிடுவான். ஓதட்டுமே, அப்படியாவது அவன் திருந்தட்டுமே, நாலு நன்மையை செய்யட்டுமே. அது அப்படி கிடையாது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைச்சிருக்கிறான்றான். அப்போ நம்ம எப்படி இறைவனை வணங்குறோமோ அந்த மாதிரி ஜின்களும் இறைவனை வணங்குவார்கள். நமக்கு தொழுவு கடமை மாதிரி அவங்களுக்கும் கடமை தான். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நம்ம ஓதும் போது அவங்க பக்கத்துல இருந்து கேட்பாங்க. சூரா அல் ஜின்ன எடுத்து பாருங்களேன். அந்த சூறால என்ன வரும்? ஒரு ஜின் குர்ஆனுடைய வசனத்தை ஓதும் பொழுது வந்து கேட்டது. பிறகு அந்த ஜின் தன்னுடைய ஜின் கூட்டத்தாரிடம் போய் சொன்னது, நான் ஒரு ஆச்சரியமான வசனத்தை கேட்டேன்பா அப்படின்னு ஜின்னுங்களுக்குள்ள பேசிக்கிட்டான். அப்ப ஜின்னுங்களுக்குள்ள நம்ம ஓதுற குர்ஆனுடைய வசனங்கள், நம்முடைய பேச்சு, நம்ம இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, கேட்பாங்க, அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. அப்ப எப்படி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியா அந்த குர்ஆனை கொண்டு வந்தாங்களோ, இந்த குர்ஆன் ஜின்களுக்கும் நேர்வழி காட்டிதான். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இது கேட்டது தப்பும் கிடையாது, அப்ப சொல்றது நம்மளுடைய கடமையும் கூட. அப்ப ஜின்கள் தொழுவார்கள் அப்படின்றதுக்காக மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம குர்ஆனை திறந்து வச்சுட்டு போனா பல்லியோ இல்லையோ எச்சம் போட்டுரும், அது அசுத்தமாயிரும், அதனால மூடி வைப்போம், சுத்தமா பாதுகாப்போம். அந்த அடிப்படையில